The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு சபாநாயகரை சந்தித்திருக்கிறது. அதிமுக பிளவுபட்டு இருக்கும் நிலையில் சபாநாயகரை சந்தித்திருக்கிறது சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு. அதிமுக பிளவுபட்டுள்ள நிலையில் சபாநாயகரை சந்தித்திருக்கிறது சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு. இந்நிலையில் அவர்களுடைய முக்கிய முடிவை அவர்கள் இன்றைக்கு அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது. நமக்கு தெரியும், ஏற்கனவே அதிமுக இரு அணிகளாக பிரிந்து நிற்கிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் ஒருபுறம், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு மறுபுறம் என்று இரு அணிகளாக அதிமுக பிரிந்து நிற்கக்கூடிய சூழலில் சபாநாயகரை சந்தித்திருக்கிறது சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று ஏறத்தாழ உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது இந்த பிரச்சனை. சி.வி. சண்முகம் இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கு சி.வி. சண்முகம் தலைமையிலான குழு சபாநாயகரை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? திலவதி, சட்டமன்றத்திலேயே இன்று நம்மால கண்கூட பார்க்க முடிந்தது அதிமுக இரண்டாக பிளவுபட்டு நிற்பதை. இன்று காலையே முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார். தாங்கள், அதாவது தன்னுடைய தலைமையிலான அந்த குழு எம்எல்ஏக்கள் தாவேகா அரசை ஆதரிப்பது என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாக அவர் இன்று காலையே அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். இந்த ஒரு சூழல்ல தான் இன்று சட்டமன்றம் கூடிய பொழுது முதல் வரிசையில் இரண்டு தரப்பிற்குமே அந்த இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. முதலாவதாக பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி, அதனைத் தொடர்ந்து அவர் சார்பில் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்ட OS மணியனும் முதல் வரிசையில் தான் அமர்ந்திருந்தார். அதே போல சி.வி. சண்முகம், வேலுமணி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்ட அந்த குழு சார்பில் சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்ட அந்த மனுவில் இருந்த தலைவராக, சட்டமன்ற குழு தலைவரான எஸ்.பி. வேலுமணி மற்றும் துணை தலைவரான கோ ஹரி அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல் இருக்கையில தான் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த சபாநாயகர் தேர்தல் முடிவடைந்த பிறகு அனைத்து சட்டமன்ற குழு தலைவர்களும் பேசிய பொழுது அதிமுக சார்பில், அதாவது எல்லா கட்சிகளிலுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தலைவர் மட்டும் தான் பேசினாங்க, இன்க்ளூடிங் அதாவது ரூலிங் பார்ட்டியுமே வந்து முதலமைச்சர் மட்டும் தான் பேசினார். அதனால அதிமுக 2 பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற குழு தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய அணி சார்பில் அவரும் பேசினார். அதனைத் தொடர்ந்து எஸ்.பி. வேலுமணிக்கு வாய்ப்பு கேட்கப்பட்டு அவருக்கும் சபாநாயகர் ஜெசிடி பிரபாகர் அந்த வாய்ப்பை வழங்கி அவரும் பேசினார். இந்த நிலையில தான் இரண்டு தரப்புமே தற்போது பிரிந்திருக்கக்கூடிய நிலையில தாவேகா அரசை ஆதரிப்பதாக சி.வி. சண்முகம் தரப்பினர் ஏற்கனவே தெரிவித்துவிட்டார்கள். நாளை நடைபெறக்கூடிய இந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீது அவர்கள் நிச்சயமாக அரசை ஆதரித்து தான் தங்களுடைய வாக்குகளை செலுத்தப் போகிறார்கள். ஆனால் தற்போது நம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்றால், 47 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், யாரிடம் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. அதாவது நாளை நடைபெறக்கூடிய அந்த நம்பிக்கை தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா அரசுக்கு என்று சொல்லப்பட்டாலும் கூட உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா அது அதிமுகவிற்கான ஒரு நம்பிக்கை தீர்மானம் தான் பார்க்கப்படுது. ஏன்னா யாருக்கு எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த விவரம் முழுமையாக நமக்கு தெரிய வரும், அதன் மூலமாகவே தெரிய வரும். ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நேற்று 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் சபாநாயகரை வந்து சந்திச்சு மனு கொடுத்திருந்தாங்க. இன்று காலை நம்ம சி.வி. சண்முகத்துடைய செய்தியாளர் சந்திப்புல பாக்குறோம், அதே எம்எல்ஏக்கள் பாதி பேர் சி.வி. சண்முகம் பின்னாடி நிக்கிறாங்க. அந்த மனு கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக மனு கொடுத்தது, இது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கு. ஒரு நாள் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவும், மற்றொரு நாள் சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கனால நாளை நடைபெறக்கூடிய இந்த நம்பிக்கை தீர்மானம் தாவேகா அரசுக்கு இருக்கிறதோ இல்லையோ, யார் அதிமுக அந்த சட்டமன்றத்தில் யார் அந்த அதிமுக என்ற கட்சி யாரிடம் இருக்குது என்ற ஒரு தெளிவு கிடைக்கும். 47 பேர்ல யாருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்க போகிற விவரம் முழுமையாக தெரியும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், இப்போ ஒரு கட்சியில வேட்பாளராக நின்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் இன்னொரு கட்சிக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல ஆதரவு என்பது அது கட்சி தாவல் தடை சட்டம் பாயாதா? நமக்கு தெரியும் 3/2 பங்கு நபர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த விதிகள் எல்லாம் இருக்கிறதே. அந்த வகையில அதனை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது 3/2 பங்கு ஆதரவு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அதாவது
கட்சி தாவல் தடை சட்டம் வந்து எப்போது பொருந்தும்னா அந்த 2 பங்குல வந்து குறைவா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற குழு தலைவரும் கொறடாவும் சபாநாயகரை அணுகும் பட்சத்தில் அவர்கள் மீது அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். ஆனால் தற்போது நிலையில பார்த்தோம்னா சட்டமன்றத்தில் நம்ம பல ஆண்டுகளாக வந்துட்டு நம்ம தொடர்ச்சியா பின்தொடர்ந்து வர்றதுனால பொதுவா அரசை ஆதரித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ குழுவோ ஆதரவளிக்கும் பட்சத்துல அவர்கள் மீது என்ன மனு கொடுத்தாலும், எந்த கட்சியின் சார்பில் என்ன மனு கொடுத்தாலும் அது பொதுவாகவே கிடப்பில் தான் போடப்படும். சபாநாயகர் அது பரிசீலனையில் உள்ளதாக சொன்னாலும் கூட அதன் மீதான நடவடிக்கை என்பது நம்ம கடந்த ஆண்டுகளாக வந்துட்டு தொடர்ச்சியா பார்த்ததன் அடிப்படையில் சொல்றோம். அதுக்கான வாய்ப்புகள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால ஒருவேளை அந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக குறைவான எண்ணிக்கையில சி.வி. சண்முகம் தரப்பினர் தவேக அரசை ஆதரித்தாலும் கூட பெரும்பாலும் சபாநாயகர் அதனை எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அந்த மனுவை அளித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னாலுமே கூட சபாநாயகர் அவர்கள் மீது பெரும்பாலும் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவுதான். ஆனால் தற்போது நிலையில வந்து பார்த்தோம்னா சி.வி. சண்முகம் தரப்புக்கான எம்எல்ஏக்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட ஒரு 29 to 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பின்னாடி இருப்பதாக அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனாலுமே அது நாளை தான் முழுமையாக எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், யார் சரியாக தவேக அரசுக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்ற அந்த விவரங்கள் வந்து தெரிய வரும். அதன் பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நோக்கி இது நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 24 30 எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்றது நாளைக்கு நமக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். இப்போ ஒருவேளை தாவேகாவுக்கு இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சூழலில் இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? சி.வி. சண்முகம் ஏதேனும் கணக்கீடு இல்லாமலா செல்வார் அவருக்கு அமைச்சரவையோ, இல்ல அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருப்பாங்கல்ல. உங்களுடைய இன்சைட் ரிசோர்சஸ் என்ன சொல்லுது ஸ்டாலின்? சரியா கேட்டீங்க. அதாவது நிச்சயமா வந்து இவங்களுக்கான பலன் இல்லாம அவங்க தாவேக அரசுக்கு ஆதரவளிக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில தான் கடந்த 2-3 நாட்களா வந்து பார்த்தோம்னா வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தினார். அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டார். திமுக எதிர்ப்பில் வளர்ந்த இயக்கம் அதிமுக. திமுகவுடைய எதிர்ப்பு தான் அதோடைய அதிமுகவுடைய தொடக்க புள்ளியா இருக்கக்கூடிய நிலையில அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில தான் அவரிடம் பிரிந்து தற்போது ஒரு தனி அணியாக செயல்படுவதாக தான் சி.வி. சண்முகம் வந்து தெரிவித்திருந்தாரு. அதனால சி.வி. சண்முகம் தலைமையிலான குழுவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் தவேக அரசை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. நம்ம நேரடியா நம்ம பேசும்பொழுது சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. அது அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து நிச்சயமாக அது வெளிப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்ல ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் தவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் பட்சத்துல சி.வி. சண்முகம் மற்றும் அவருடைய குழுவை சார்ந்தவர்களுக்கான அந்த அமைச்சரவையில் ஒரு சில இடங்கள் தவேக சார்பில் ஒதுக்கப்பட வேண்டிய எதிர்பார்க்கணும். ஏன்னா தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் உட்பட 10 பேர், 9 அமைச்சர்கள், முதலமைச்சர் 10 பேர் மட்டும்தான் அமைச்சர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் 30 to 33 பேர் வரைக்கும் அமைச்சரவையில் இடம்பெறலாம். அந்த அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அமைச்சரவை சி.வி. சண்முகத்திற்கு வாங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சி.வி. சண்முகம் தரப்பிற்கு ஒரு 7 அல்லது 8 பேர் வரை இந்த அமைச்சரவையில் சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்து இடம்பெறுவார்கள் என்பதுதான் அவருடைய நம்பிக்கையா இருக்கிறது. அது ஏதோ மறைமுகமான பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில தான் இன்று அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கிறாங்க தவேக அரசுக்கு நாங்க ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக அந்த ஏற்பட்ட தொடர் தோல்வி காரணமாக அதனுடைய விளைவாகவும் அதிமுக பொதுச்செயலாளரை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்ன முடிவு எடுத்தாலும் அவராகவே தன்னிச்சையா எடுக்கிறார், கட்சிக்காரங்களை வந்து கலந்து ஆலோசிப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவங்க முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் கட்சியை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும், அரசவையில் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் சி.வி. சண்முகம் தலைமையிலான தற்போதைய குழுவினர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. ஸ்டாலின், இதுல மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தாவேக தரப்பிலிருந்து முக்கிய நபர் அமைச்சர் செங்கோட்டையன், அவருடைய ரோல் இதுல என்ன? இந்த குழுவை தாவேகவில் இணைப்பதில் அவர் முக்கிய காரணியாக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சி. விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்களுடனான பேச்சுவார்த்தையில பாலமாக செயல்பட்டவர் செங்கோட்டையன் தான் அப்படின்ற தகவல் இருக்கு. அது குறித்து சொல்லுங்க. அதாவது தாவேகா அதிமுக அந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு தேர்தலுக்கு பின்பு இல்ல, தேர்தலுக்கு முன்பே நடந்ததுதான்.
ஏதாவது ஒரு வகையில தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி வந்து தொடர்ச்சியா வந்து அதிமுக சார்பில் எடுக்கப்பட்டு வந்தது. அதை முன்னெடுத்ததை வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி வேலுமணியும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் அந்த தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முன்னாடியே தேர்தலுக்கு முன்பே அந்த முன்னெடுப்புகளை வந்து மேற்கொண்டாங்க. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு இசைவு தெரிவிக்காத நிலையில, அது மட்டும் இல்லாமல் தாவேகாவிற்கும் ஒரு சங்கடம் இருந்தது. அங்க பிஜேபி வந்து அலையன்ஸ்ல இருந்தனால பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிகளுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சங்கடம் தாவேகாவிற்கும் இருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அதன் பிறகு தேர்தல் முடிவுகள் வந்தது. தேர்தலில் தாவேகா ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான தேவையான அந்த மேஜிக் நம்பர்ஸ் வந்து இல்லை. 108 தொகுதிகள் பிடிச்சிருந்தாலும் கூட இன்னும் 10 தொகுதிகள் 10 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பெரும்பான்மை நிரூபிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் அதே நேரத்தில் அதிமுகவுடனும் அவர்கள் மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கினாங்க. ஆனால் தாவேகா தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜயோடைய முதல் எண்ண ஓட்டம் என்னவென்றால் பாஜக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்காமல் பெரும்பாலும் அந்த செகுலர் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற அவருடைய அந்த கொள்கைக்கு ஏற்ப ஏற்கனவே திமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவை பெறுவதற்கான அந்த முதல் முயற்சியில தாவேகா ஈடுபட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் அந்த சிபிஎம், சிபிஐ, பிசிகே போன்ற கட்சிகள்கிட்டலாம் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களையும் தற்போது அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வச்சு ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் வந்து கொடுக்க வச்சிருக்காங்க. ஆனாலுமே கூட தாவேகாவை பொறுத்த வரைக்கும், தாவேகா அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம். அதாவது கரெக்டா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இருக்கு. 120 சொன்னாலுமே கூட ஐஎம்எல் என்னைக்குனாலும் மாறலாம். அதே போல விசிகவும் தங்களுடைய நிலைப்பாட்டை என்னைக்குனாலும் மாத்திக்கலாம். சிபிஎம், சிபிஐ உடைய நிலைப்பாடும் என்றாலும் மாறலாம். அதனால இவர்களை மட்டுமே நம்பி 5 வருடங்கள் இந்த ஆட்சியை நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தாவேகாவிற்கு இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் ஏதேனும் ஒரு வகையில ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினுடைய ஆதரவு என்பது சட்டமன்றத்தில் அவருக்கு தேவை. அந்த அடிப்படையில் தான் ஒரு மறைமுகமான பேச்சுவார்த்தையை அப்போதே தொடங்கினாங்க. ஆனால் அப்போது அது கைகூடவில்லை. அதன் பிறகு சிபிஎம், சிபிஐ, விசிகே, ஐயுஎம் எல்லாம் வந்து ஆதரவை கொடுத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்போதுமே வந்து ஒரு தலைக்கு மேல தூங்குற கத்தி மாதிரி தான் வந்துட்டு பாக்குறாங்க. இன்னைக்கு இருந்தாலும் அது விழுந்து விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் என்பது தாவேகாவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் அதன் தொடர்ச்சியாக தற்போது அந்த செரிமனி, ஸ்வேரிங் செரிமனியில தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்ட மூன்றாவது இடத்துக்கு அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் கொண்டு சென்ற பிறகு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்து தற்போது தாவேகா அரசை ஆதரித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அரசை முதல் நாளிலேயே விமர்சித்தாங்க. இது மேலும் தொடர்ந்தால் நிச்சயமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு கணிசமான எம்எல்ஏக்களுடைய ஆதரவை சட்டமன்றத்தில் தேவை என்ற அடிப்படையில தான் தாவேகா அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அதிமுக அந்த சிவி சண்முகம் தலைமையிலான குழுவிட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது தாவேகா அரசிற்கு அவர்கள் தங்களுடைய ஆதரவை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல தான் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும், செங்கோட்டையன் மட்டுமல்ல அமைச்சர் என் ஆனந்தோடைய முயற்சியும் இதுல இருக்கு. அவரும் தனிப்பட்ட முறையில தொடர்ச்சியா எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாம் வந்து பேசிதான் தற்போது இந்த நிலைப்பாடு மாறி இருப்பதாக சொல்லப்படுகிறது. நிச்சயமா ஸ்டாலின், ரொம்ப முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்கிறீங்க. ஒருவேளை 24 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்றால் அது ஒரு மாஸ்டர் மூவாக இருக்கும். நிச்சயமா நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.